கோவா என்ன பீச் இது? பாகா பீச் வந்துட்டோம். ஆமாம், நாங்கள் வந்து 4:30 வந்துட்டோம். ஆனால் வந்து ரூமில் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் சுற்றி பார்க்கலாம் வெளில வந்தோம். பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. பீச்சை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பசங்க. எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க, கோவா போகணும். ஆஃபீஸ் கூட வேணாம். நீங்கள் பாத்துட்டீங்களா கோவா? பாத்துட்டீங்களா கோவா? பாத்துக்கிட்டே இருக்கேன். 28 வருஷம் ஆச்சுங்க நான் பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் கோவா பார்த்தேன். ஆமா, யாரெல்லாம் கோவா படம் பார்த்து கோவா போகணும் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டீங்களா? வந்துடாதீங்க, மெரினா பீச் மாதிரியே தான் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கு. வந்து நீங்க வந்து இன்னொரு ஒரு பீச் ஒன்று இருக்கு, சோசியல் ஃப்ரெண்ட்லியான ஒரு மத்தியம் வந்து ஸ்டேட். ரொம்ப காமனா இருக்கு. 1 கிலோமீட்டர் நீ 5-10 கிலோமீட்டர் கூட ரொம்ப காமனா இருக்கு. ரொம்ப காமனா இருக்கு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நீங்க இங்க தான் பார்க்கலாம். ஆமா, ஆனா நம்ம ஆமா, கோவாலாம் வந்து ட்ரிப் பிளான்லயே இல்ல. எதோட யூட்டன் போட்டு போறாருன்னா முருதேஸ்வரா போற போகல கோவா. ஆமா, யூட்டன் போட்டு போக வேண்டியது 150 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. சரி, அதையும் வந்து முழுசா சொல்லாதீங்க, வாயில போடுங்க. 180 கிலோமீட்டர் பீச் எப்படி இருக்குன்னு பாப்போம். போய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. 150 தான் 100 ன்னு சொன்னது கச்சா. அவரை பத்தி கேளுங்க. இவர் 100 ன்னாரு கோவா பார்த்தே ஆகணும்னு. ஆனா 180 கிலோமீட்டர். ஆமா, இது வந்து கோவா வந்து சும்மா பார்க்கணும், அட்லீஸ்ட் கோவாவுக்கு போனோம்ன்ற பேராவது இருக்கட்டுமே தான் வந்திருக்கோம். ஆனா கோவா ஃபுல் ட்ரிப் இது கிடையாது. அதனால இதுல பீச் மட்டும் தான் நம்ம காட்டுவோம். ஓகே, நாங்க நெக்ஸ்ட் ஷாப்பிங்லாம் போக வேண்டியது இருக்கு. ஒரு நிமிஷம், உங்களுக்காக பீச் வீடியோ பாருங்க. வெரி க்ரௌட். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்வீட் வாங்க வந்திருக்கோம். பசங்க இந்த ஊருக்கு வந்து 2 பசங்க. அப்பா சாக்லேட் வாங்குறவங்க ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? எங்கப்பா இருக்க? முடிவெட்டுற கடையில் இருக்க. இப்போ அப்பா சாக்லேட் வாங்கியிருக்காரு மாமாக்காக. நிறைய சாக்லேட்ஸ். நாங்கள் எதுவும் வாங்க போகிறோம் தான் எங்களுக்கே தெரியல. முந்திரி பாதாம் எல்லாமே இங்கே இருக்குது. சரக்கு கடை மட்டும் இல்லை, இந்த கடையும் இங்கே நிறைய இருக்குது. ப்ரோ கஜா ப்ரோ, என்ன வேணும் உங்களுக்கு? பாதாம் முந்திரி தான் வேணுமா? பக்கத்து கடையில் தான்ப்பா இருக்கீங்க. அந்த கடையில் நம்ம வந்து வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் வாங்கணும். எல்லாத்துக்கும் ரேட்டு கேட்குறாங்களே தவிர யாராச்சும் வாங்குறாங்களா பாரு. ஐயா, இது வாங்க போறீங்களா? நமக்கு நமக்காக மார்ஸ் மெலோ, எங்களுக்காக இது வாங்கி தர. அப்புறம் எனக்காக நான் ஒன்று வாங்குறேன். இது யாரும் கேட்காதீங்க. என்ன அது? அப்படி கிடையாது, மேங்கோடா. நான் கேட்பேன். மேங்கோ எனக்கு வேணும். மேங்கோ பார். ஓ மை காட், மேங்கோ பார் பெருசு. நைட் ஆனோன்னா கேமரா குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சுட்டு. ஆமாம், சாக்லேட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அடுத்து சும்மா ரவுண்டு போகிறோம்.
day. ஓகே, ஒரு வழியாக எல்லோரும் பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாகி கிளம்பியாச்சு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன், ரைடை ஸ்டார்ட் பண்ணி பேக் டு சென்னை கோவா வந்து டைம் என்ன 10 9 தான் ஆகுதா? சரி, 9 மணி தான் ஆகுது. ஓகே, 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சென்னைக்கு போவோம் தெரியல. ஒரு சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 970, ஆல்மோஸ்ட் 1000. 1000 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே ஆல்ட்டு போகிறோம்னு தெரியல. ரப்பர் பேண்ட் ஏதாவது வச்சுருக்கேடா? ரப்பர் பேண்ட் இருக்கு. இது சவுண்டு குத்தினே வருது. எதுவும் இருக்குண்டா அது. ஆமாம், ஃபர்ஸ்ட் வாட்டி நான் டைட் பண்ணேன், 2வது வாட்டி டைட் பண்ணிட்டு பார்க்குறேன், அப்பயும் லூஸ் ஆகிடுது. 3 hours later. இது வரைக்கும் ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம் கோவாலேருந்து. இன்னும் ஒரு 180. ஆமாம், 180 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 800 கிலோமீட்டர் இருக்குது சென்னைக்கு. ஆல்மோஸ்ட் ஒரே பொறுமையாக கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கேயும் லொக்கேஷன்லாம் இல்லை. போன ஒரு இடமும் க்ளோஸ்ன்ட்டாங்க. அதனால் நேராக சென்னைக்கு தான். அப்புறம் எனக்கு பசிக்கும்ல, சாப்பிட கூடாதா? டேய், நீ என்ன நான் போட்டி எப்பளும் சாப்பிடுறது? 2வது பாக்கெட்டுக்கு யார் பிடிக்கதான் காஃபி யாருடா? இது ஏர் என்ன காஃபி? ஓகேம்மா உங்களுக்கு ஷார்ப் காஃபி. வாங்க உள்ளே உட்காருவோம் கொஞ்ச நேரம். ஏய், ஃபோன் எடுத்துரு ஹோல்டர்லேருந்து. நான் பானே இருக்கு பாரு. டம்மி ஃபோனா? அதானே, என் ஃபோனை விடவாடா டம்மி ஃபோனு. ஆமா, அதுவே டைப், அதுவே மேப் போயிட்டு இருக்கும்போது அதுவே ஏதோ ஒரு ரூட்லாம் வேற இடத்துக்கு போகும். ஏய், அப்போதுன்னா நீங்க மாத்தி கூட்டு பண்ணுதா? எங்கேயாச்சும் யூட்டன் போட்டோமா சொல்லு. நீங்க போட விட்டுறீங்களா நினைச்சேன். பார்த்தல அட்வென்ச்சர் எப்படி இருக்குது இது. இந்த ரோட்லாம் எப்படி? இந்த ரோடு பயங்கரமா இருக்கு. இது அட்வென்ச்சர். தலைவர் பாவம். பாவனர்ல மட்டும் லோடு இல்லாம சஸ்பென்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்நேரம் பறந்துருப்போம். நீங்க போயிருப்பீங்க, நாங்க எங்க நிலைமை நினைச்சு பார்த்தீங்களா? எங்க வண்டியில சஸ்பென்ஷனே இல்ல. இதுல ஏறிச்சு பாரு, தூக்குச்சு. ஃப்ளைஓவர் எனக்கு புஷ்டான் ஏறி விட்டுப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே நல்ல ஸ்பாட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். குடிச்சிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே சென்னை நோக்கி பயணம் தொடரும். எப்போ இருக்குது இது வரைக்கும் பயணம்? இதுவா பயணம் எப்போ இருக்கு கேட்டால் இதுவா நல்லா இருக்கு. அப்புறம் சொன்னேன் இங்கே பயணம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? நல்லா இருக்கு. அட்வென்ச்சரஸாக இருக்கு. இடையில அந்த ட்ராக்குக்காக வெயிட் பண்ணி எங்கேயாவது மூவ் பண்ணுறது. ஏன்னா ரோடு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கு. கேட்டா இது வந்து அட்வென்ச்சரஸ் ரைட்லாம் இல்லை, ஷார்ட்கட்ல கூட்டு வரணும். ஒரு லேண்ட் ஸ்லைடிங் ஆகி அந்த ரோடே அடிச்சிட்டு போயிருக்கு. ரோடே அடிச்சிட்டு போயிருக்கு. அது ஆல்டர்னேட்டிவா ஒரு ரோடு மேலே ஏறி வரும். ஆமா, என்னன்னா நாங்க கோவா போகும்போதும் பார்த்தோம், நிறைய இடத்துல லேண்ட் ஸ்லைட் ஆகி கிடந்துச்சு. வரும்போது இந்த ஒரு இடத்துல லேண்ட் ஸ்லைடு ஒரு ரோடே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பக்கத்துலேயே வேற ரோடு கிரியேட் பண்ணி வச்சு ரோடே அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த சைடு கோவா சைடு நேற்று பார்த்தோம்ல, பயங்கரமான லேண்ட் ஸ்லைடு அந்த இடத்துலலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, பயங்கரமான லேண்ட் ஸ்லைடு நிறைய இடத்துல பார்த்தோம். அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கூகுள் மேப் நம்பி போங்க. கூகுள் மேப்பை மட்டும் நம்புங்க. அதுலயும் வந்து சடனா போட்டு பைக்ன்றது மோட மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. சூப்பரான அட்வென்ச்சர். நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோட். ஆமா, இந்த ஸ்போர்ட் பைக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க. அப்புறம் கையில மட்கார்டு எடுத்துட்டு போனோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மட்கார்டு நடந்து போறோம். ஆமா, எங்களுமே ஆமா வாக்கிங் மோட் வச்சுக்கோங்க. வேற லெவல்ல இருக்கும் ஆஃப் ரோடு. ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த ஃபால்ஸ் போன இடத்துல மார்னிங் டிஃபன் வந்து வடப்பாவ் டீ. இங்க வந்து காஃபி அண்ட் குர்குரே வத்தல் படைப்பாப்பளம் சாப்பிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க போனாலும் அந்த அப்பளம் டேஸ்ட் பண்றோம். எங்க போனாலும் விற்கல, சென்னையில பாதி இடத்துல விற்கல. அதை தான் நான் சொல்றேன். சென்னையில தாங்க, சென்னையில கிடைக்காது, மற்றபடி எங்க ஊர் சைட்லாம் கிடைக்கும். ஊருடா அது. சென்னை ஊர் இல்லையா? சென்னை வந்து ஹுபாளி நைஸ் பிளேஸ் ஆச்சு, கேள்விப்பட்டிருக்கேன். அது ஹூப்ளியா? ஹுபாளி வேற. சாரி, ஹூப்ளி எங்க இருக்கு? கர்நாடகா தான். அதுவும் வந்து இந்த சைடு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து நியரஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவாங்க. ஆமா, ஒரு எப்படின்னா நாங்க வந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் அங்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு அங்க என்ன கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். ட்ரிப் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க?
டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெசிவா ஒர்க் ப்ரெஷரா? ட்ரிப்பு வருது எதுக்கு, ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் வருது, நிம்மதியா பீஸ்ஃபுல்லா பெங்களூர் என்ஜாய் 500 பண்ணணும். கிலோமீட்டர். அதை விட்டுட்டு இங்கேயும் வந்து ஒர்க்கு கால் சொல்லுவோம். பெங்களூருக்கு இன்னுமே 250 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஒரு தாபாவில் நிறுத்தி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இங்கே செம்ம மழை, அப்படியே பார்த்தா பயங்கரமாக மழை வந்துடுச்சு. அப்படியே ஓரங்கட்டி தாபாவில் சாப்பிட்டுட்டு இப்போ தான் மழைக்கு முன்னாடியே பெங்களூருக்குள்ளே போயிடலாமா, ஏன்னா 250 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இருக்குது, மழை வேறு வரா மாதிரி இருக்குது. மழைக்கு முன்னாடியே நம்ம அதுக்குள்ளே போகிறோம். பெங்களூர் போயிட்டு அங்கே நல்ல ஸ்பாட்டாக பார்த்து மழை வந்தால் கூட நின்றுக்கலாம். பாய்ஸ் எல்லாமே பேடப் கமான் பாய்ஸ், நானும் பேடப் தான். ரெயின் கவர் போட்டு ஏதாவது மூடி விடுங்க. அதை மடிச்சுக்க அவ்வளவுதான். இப்ப வேற இல்ல போயிடலாம். அது அந்த பக்கம் கிளியர் தான் இருக்கு. ஒரு 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண கிளியர் ஆயிடும். இந்த இடம் மட்டும் தான் இப்படி இருக்கு. இல்ல வேணாம், ரெயின் கோட்ல எதுவும் போனாங்க, பேடப் மட்டும் பண்ணிட்டு கிளம்புங்க போ. பாய்ஸ்லாம் தீவிரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மலைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாங்கள் மலையில் மாட்டிப்போம். கரெக்டாக கிளம்பிட்டோம், மழையும் ஆரம்பிச்சிட்டு எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் மழை வந்துட்டோம். கரெக்டாக ரெயின் போட்டு போகலான்னு எடுத்துட்டு மழை விடாது. The next day. நேற்று நைட்டு மலையில் வந்து கட் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எடுக்கிறோம். சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ஹாய் ஐஸ் தேவா சத்தமாக பேசுங்க. தம்பி பாட்டு பாட போறான். ஆமாம், நேற்று சரியான மழை. ஆமாம், அதனால தான் பாதி மழை நினைஞ்சு கோல்ட் ஆகி ஈவன் இன்னரு, க்ளவுஸு, ஜாக்கெட்டு எல்லாமே நினைஞ்சிருச்சு. நிறைய அட்வென்ச்சரஸான ரைடு இல்லை இது. ஆமாம், பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் வீடியோவும் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, சார்ஜஸ் டவுன் ஆயிடுச்சு, மொபைலை வெளியே எடுக்க முடியாமல் சுச்சுவேஷன். மலை மேகம் எங்களையே ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி. ஆமா, பெங்களூர் நெருங்க ஃபாலோ பண்ற இடம் பாடி சோடா ஃபாலோ மாதிரி. பெங்களூர்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும், அதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆந்திரா வரையும் வந்துட்டு எப்படியும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரயில்லே தான் நடந்து. ஆமா, கண்டிப்பா நடந்திருக்கும். 250 கிலோமீட்டர்ஸ், அது தாண்டி நான் 300 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். கிலோமீட்டர்ஸ்க்கு சாலிடா நடந்திருப்போம். அது இல்லாம மழை பெஞ்சு 6 மாடி ஓடுற ஒரு பைபாஸ நீங்க யாராச்சும் பாத்திருக்கீங்களா? பார்த்தோம். பைபாஸில் 6 அப்பார்ட்மெண்ட்ல இருந்து 6 வலிஞ்சு ஓடியாருதுங்க. அதுலயும் வந்து டாமினர் வந்து அசராம டாமினரே திறந்து வச்சு ஆஃப் ஆயிட்டு. ஆமா, ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா என்ன வருது, நாங்க ராணிப்பேட்டை தாண்டி ஆமா வேலூர்ல இருக்கோம். வேலூர்ல ஆவடி பக்கம் காவேரி பாக்கம் இருக்கோம். ஆமா, இனிமே நாங்க வந்து எல்லாருமே அப்படியே கிளம்பிடுவோம், சென்னை கிளம்பிடுவோம். இனிமே நெக்ஸ்ட் vlog எப்போ வரும்லாம் தெரியாது. இந்த vlog எப்போ போஸ்ட் ஆகும் தெரியாது. பட்ஜெட் மீட்டிங் எப்போ தெரியாது. சோ எங்களுக்கு வந்து பட்ஜெட் மீட்டிங் இருக்கு. அப்புறம் வந்து பார்ட்டி சக்சஸ் பார்ட்டி இருக்கு. சக்சஸ் பார்ட்டினா என்னன்னா, இந்த ஒரு ட்ரிப் நாங்க முடிச்சிட்டு வரோம். சக்சஸ் பார்ட்டியை ஆமா, கோவால பிடிச்சது அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஆமா, சோ அவ்வளவுதான். ஸோ ஃபைனலி வி ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. ஆமாம் இது எங்களோட ஃபர்ஸ்ட் விலாகு. ஸோ அதனால் கொஞ்சம் குறைகள் நிறையவே இருக்கும். சரியாக பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விலாக்லேருந்து நாங்கள் அதை வந்து மாற்றிப்போம் நம்புகிறோம். ஓகே, பாய், see you. எல்லாம் டாட்டா சொல்லுங்கள் guys. பாய் பாய். பாய் பாய்.